ஆர்டிஸ்டிக் டிஜிட்டைசர் யூஸ் பண்ணி நாம் ஒரு பேக் பார்ட், ஒரு ஃபுல் பேக் பார்ட் இருக்க டிசைன் வந்து நமக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, அதுலேருந்து நமக்குரிய, அதாவது பெரிய மிஷினுக்குரிய மாதிரி பேக் பார்ட்டோட ஃபுல் இமேஜ், ஒரு ஃபுல் டிசைன் வந்து நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அதை வந்து நம்ம மிஷினுக்கு தகுந்த மாதிரி எப்படி அதை பிரித்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதில் பார்க்கலாம். இதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஓப்பன் பண்ணி ஒரு பேக் டிசைன் எடுத்துக்கிறேன். இந்த ஒரு பேக் டிசைன் எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஒரு பேக் பார்ட்டுக்கான ஃபுல் டிசைன் இதில் கவர் பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து நமக்கு டிசைனரே கட் பண்ணி அனுப்புகிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த டிசைன், இந்த நெக் லைன் இருக்கு இல்லையா, இந்த நெக் லைனை 2ஆக கட் பண்ணி நமக்கு அனுப்பிடுறாங்க. அப்படி நம்ம பண்ணும்போது, இப்போ நாமளே இந்த நெக் லைனை 2ஆக கட் பண்ணி அனுப்பணும், கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் வந்து அந்த ஜாயினிங் வந்து கண்டிப்பாக தெரியும். இந்த ஜாயினிங் வந்து பர்ஃபெக்டாக கொண்டு வரது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? அதுக்கு வந்து நான் எப்படி அதை கொஞ்சம் ஈஸியாக எப்படி பண்ணலான்னு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இந்த நெக் லைனை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டையும் காப்பி பண்ணி Ctrl+C கொடுத்து விட்டேன். இப்போது ஓப்பன் இல்லை, நியூ கொடுத்து பேஸ்ட் பண்ணுறேன். இப்போது நெக் லைன் மட்டும் நமக்கு காப்பி ஆகிடுச்சு. இப்போது நெக் லைன் மட்டும் காப்பி ஆகிடுச்சு. இதை நான் என்ன பண்ணுறேன்னா, மிஷின் சேஞ்ச் பண்ணுறேன். இதில் வந்துட்டு வேறு மிஷின் கொடுத்துருக்காங்க. MC 15000 அப்படின்ற மிஷின் கொடுத்துருக்குறாங்க. இது நான் என்ன மிஷின் செலக்ட் பண்ணுறேன்னா, நம்மளுடைய 450E மிஷின் கொடுக்குறேன். இது ஃப்ரேம், இந்த ஃப்ரேம் தான் நம்ம கொடுக்கணும். இப்போது ஃப்ரேம்குள்ளே இந்த டிசைன் கவர் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போது இதை மட்டும் தனியாக சேவ் பண்ணுறேன். சேவ் கொடுத்து பேக்கு நெக் லைன் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே ட்ரா அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணக்கூடாது. JEF அப்படின்ற ஃபைல் ஃபார்மேட் தான் நம்ம மிஷின் சப்போர்ட் பண்ணோம். அதனால் அதை கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். இப்போது ஃபைல் சேவ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் ஸ்டிச்சஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து காமிச்சிருச்சு. இப்போது இதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு மிஷினில் ரன் பண்ணிக்கலாம். அப்படி ரன் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய நெக் லைன் பர்ஃபெக்டாக நமக்கு கிடச்சிரும். இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறேன்னா, மறுபடியும் அந்த டிசைன் எடுத்துக்கிறேன். மறுபடியும் இந்த டிசைன் எடுத்துகிட்டு இந்த பீஸு, அப்புறம் இதில் இருக்கிற பாதி, இந்த பீஸ் ஒரு ஃபுல் பீஸ் எடுத்துக்கிறேன். இதில் இருக்கிற பாதி நம்ம ஃப்ரேம்குள்ளே எவ்வளோ கவர் ஆகுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ஒரு ஃப்ரேம்குள்ளே எவ்வளோ கவர் ஆகுமோ எப்போவுமே ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் மேக்ஸிமம் கவர் பண்ணிடணும். ஏன்னா செகண்ட் ஃப்ரேமில் நம்ம வந்துட்டு ஃப்ரேம் சைஸோடு நம்ம கொஞ்சம் டிசைன்ஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் டிசைன்ஸ் மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அது கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் எவ்வளோ டிசைன் வேணாலும் ஈஸியாக பண்ணிடலாம். செகண்ட் ஃப்ரேமில் நம்ம கரெக்டாக அந்த லைனில் மேட்ச் பண்ணுற மாதிரி வரணும் இல்லையா, அதனால செகண்டு, தேர்டு, ஃபோர்த்துன்னு நீங்கள் போகும்போது முடிஞ்சளவு டிசைன்ஸ் வந்து கம்மியாக பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்ம லாஸ்ட்டு பிட்டில் போட முடியாது. 4வது ஃப்ரேமில் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, அதில் வந்து பேக் பார்ட்டை 4வது ஃப்ரேமில் பண்ணும்போது அதில் என்ன சொல்கிறது, அந்த டிசைன்ஸ் ஹெவியாக இருக்குன்னா அது நமக்கு கஷ்டமாக இருக்கும். அது சரியாக ஒரே பாயிண்டில் வச்சா மட்டும்தான் அதை நம்ம ரன் பண்ண முடியும். அதுக்காக ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை மட்டும் Ctrl+X கொடுத்துட்றேன். இது ஃபுல்லுமே கவர் ஆகலை, Ctrl+Z கொடுத்துட்றேன். இது ஃபுல்லுமே நான் காப்பி பண்ணணும். இந்த பீஸு, இந்த ஒரு ஹாஃப் வரது ஃபுல்லுமே காப்பி பண்ணுறோம். Ctrl+X, Ctrl+Z, Ctrl+X. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு வர ஹாஃப் எல்லாமே Ctrl+X கொடுத்துருக்கேன், கட் பண்ணியிருக்கேன். இப்போது புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த பீஸ் வந்து நம்ம மிஷினில் ரன் பண்ணி முடிச்சிட்டோம். நியூ கொடுத்து Ctrl+V. இதுக்கடுத்து செகண்டாக நம்ம இந்த பீஸை வந்து ரன் பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டோட செகண்டாக நம்ம இதை ரன் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம அதே மாதிரி நம்ம வேணுங்கிற மிஷின் சேஞ்ச் பண்ணிக்கணும். 450E போட்டுட்டு
ஃப்ரேம் சைஸ்க்குள்ளே கவர் ஆகுதான்னு பார்க்குறேன். இந்த ஃப்ரேம்குள்ளே கவர் ஆகலை. ஸோ இதுக்குள்ளே எவ்வளோ கவர் ஆகுமோ அது மட்டும் தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல வர்றதை இந்தளவு கவர் பண்ணிடலாம். இந்தளவு கவர் பண்ணிடலாம். ஓகே, இப்போது மிஷின் ஹூப் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இங்கே மிஷின் ஹூப் செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால நான் இங்கே மூவ் பண்ணேன்னா மிஷின் ஹூப் செலக்ட் ஆகிருக்கு. செலெக்ஷனில் போயிட்டு எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ இருக்கா இதை மறுபடியும் கண்ட்ரோல் எக்ஸ் கொடுக்குறேன். இப்போ இது ஃபுல்லுமே செலக்ட் ஆகிருக்கு. அன்குரூப் கொடுத்துட்டேன்னா அதெல்லாம் தனித்தனியாக நமக்கு கிடச்சிரும். இதுக்கடுத்து நமக்கு ஃப்ரேமுக்கு மேலே எவ்வளோ இருக்கோ அதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். அதெல்லாம் மறுபடியும் கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டு இன்னொரு ஃபைலாக நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னொரு ஃபைலாக எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒரு டிப்ஸ், இதை ஃபாலோ பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட்னாலும் கேளுங்கள்.